பால் கிடக்குது என்னதானா பொழுது கிடக்குது. ஆமாம் பகல் வயிறு வலிக்குதுன்னா கரிசா அப்புறம் சரி சைன் போட்டு வெட்டி சாப்பிட்டு அப்புறம் சைனா அங்கேயே ஒரு நேரம் விளையாடிட்டு வராங்க. நான் பார்த்துட்டு பால் வலி நாளைக்கு எழுதி போட்ட மகளிர் போகிறாங்கன்னா ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கலான்னு எழுதிட்டே இருக்கிறேன். அதே மாதிரி வச்சுட்டு ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று முடிவு நீ எப்போ வளர்ந்து எப்போ இருந்தக்குள்ள அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக 2 வயசாகி போகுது. நாளைக்கு நீ நடிச்சு விட்டுரு எடுத்து சொல்லி நான் சொல்லிகிட்டே இருக்கிற பார்த்து 1 மாதமாக சொல்கிறேன். பிள்ளைக்கு மட்டும் இருக்கக்குள்ள ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுங்க இந்த வயசில் கிடைக்காது அப்படின்னு 1 மாதத்துக்கு முன்னால் சொல்லிட்டு செய்கிறாங்க. ஞாபகப்படுத்தி நான் மறந்துட்டு அது நாளைக்கு வந்துடுறேன். சொல்லியிருக்கிறேன் இதான் ஞாபகப்படுத்தி கடவுள் துணி வச்சு ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ வச்சு நீ கதவை திறந்ததுமே இந்த ஆட்டை குளிச்சுட்டு வந்து போவோம். நல்ல கோழி கொக்கரக்கோ விட்டனா வீட்டிலேருந்து அடிக்கிட்டேன் தேவசரன் குட்டி என்னது முட்டைக்கோச்சு என்ன பார்க்குது முட்டைக்கோச்சையா என்ன பண்ணுது நல்லா தூங்கன்னு சொல்லி படிக்கவே மாட்டானுங்க. இன்னைக்கு கட்டி கொடுத்துட்டே இருந்தோம். அவங்க தூக்கத்துக்கு தூங்கிட்டேன். பொட்டு வாங்கிட்டு வந்துருக்கு வேங்பால் பொட்டு கொடுத்தாங்களா சாப்பாடு பிடிக்கும். தூங்கிங்களா நல்லா தூங்குங்களா ஒய்யாருமா யாருக்கு காலேஜ் தெரிஞ்சிட்டியாரா யாருக்கு என்னது யாருக்கு பெய்யுது தண்ணியத்துக்கு வேணும் உடம்பு பார்த்து துணியாச்சு சொல்லுங்க வேணுமா தேவசரனுக்கு கேட்டாதான் கிடைக்கும். இங்க கேட்டாதான் கிடைக்கும். இது வேணுமா தம்பிக்கு இங்க வேணுமா இங்க குட்டி குட்டி பையா வண்டி ஓட்டுதா டெம்போ ஓட்டுதா நீ வந்த மழை இல்லை பரவாயில்லை